வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 9 கவிதை பேழை. தலைப்பு தேம்பாவணி. ஆசிரியர் வீரமாமுனிவர். ஆசிரியர்களுக்கு பார்க்கலாம். தேம்பாவணி என்பதை 2 வகையாக பிரித்து பொருள் கூறியிருக்கிறார்கள். தேம்பா கூட்டல் அணி என பிரித்தால் பாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது. அப்போ ஒரு குருவினால் தேம்பாவணி குறிப்பு வரைக அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இந்த 2 சொற்களை பிரித்து நீங்கள் இந்த பொருளை நீங்கள் எழுதணும். சரியா? இந்நூல் கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்பவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். இப்பெருங்காப்பியமானது 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் உள்ளடக்கியது. இதில் மொத்தம் எத்தனை காண்டங்களுக்கு? 3 காண்டங்களுக்கு எத்தனை படலங்கள் இருக்குன்னா 36 படலங்கள் இருக்குது. மொத்தமாக தேம்பாவணியில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 3615 பாடல்களை கொண்டுள்ளது. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணாக்களில் கேட்பாங்க. சரியா? தேம்பாவணியில் இருக்கக்கூடிய காண்டங்கள் எத்தனை படலங்கள் உள்ளது, எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்ற மாதிரி ஒரு மதிப்பெண்ணாக்களில் கேட்பாங்க. அதனால் நீங்கள் இது எல்லாத்தையுமே அடிக்கோடிட்டு நீங்கள் படிச்சுக்கணும். சரியா? இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் யாருன்னா அவர் இயேசு சபையை சார்ந்த ஒரு துறவி. இத்தாலி நாட்டில் இருந்து சமயத்தை பரப்புவதற்காக அவர் வந்தவர் தான். தமிழ் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக முறையாக தமிழை அவர் கற்கிறார். எப்படி என்றால் கவிதை எழுதும் அளவிற்கு தமிழில் சிறந்து விளங்கியவர் வீரமாமுனிவர். திருக்குறளில் அறம் பொருள் என்ற 2ஐயும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். இவரை அடுத்து தான் ஜி.யு. போப் அவர்கள் அறம் பொருள் இன்பம் என்ற 3ஐயுமே ஆங்கிலத்தில் இவர் மொழிபெயர்த்துள்ளார். இவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்ஸ் ஜோசப் பெஸ்கி. தமிழ் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக தன்னுடைய இயற்பெயரை அவர் வீரமாமுனிவர் என்று தமிழ் படுத்தி அவர் மாற்றிக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் தமிழில் சிறந்து விளங்கிய இவர் முதல் அகராதியான சதுரகராதி என்னும் நூலையும், தொன்னூல் விளக்கம் என்று சொல்லக்கூடிய இலக்கண நூலையும், சிற்றிலக்கியங்களையும், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மதிப்பெண்களில் கேட்பாங்க. தமிழில் எழுத முதல் அகராதி எது அப்படின்னா சதுரகராதி. இயற்றியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இயற்றிய வேறு நூல்கள் அப்படின்னா தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள். இப்போ நம்ம பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு தாயை இழந்த ஒரு மகனின் பரிதவிப்பு, அவனுடைய வருத்தத்தை பார்த்து இயற்கையே அவனுக்காக மனமிறங்கி அடுவது போன்ற இந்த பாடல் பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா தாயை சிறந்த கோவிலும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு தாயோட இழப்பை நம்ம யாராலையும் அதை ஈடு செய்ய முடியாது. சரியா? அதுதான் எங்கள் ஆசிரியர் நுழையும் முன்னேற்ற பகுதியில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. பசுந்தங்கம், புதுவெள்ளி, மாணிக்கம், மணிவைரம் யாவும் ஒரு தாய்க்கு ஈடில்லை என்கிறார் ஒரு கவிஞர். தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது. தாயை இழந்து தனித்துறும் துயரம் பெரிது. மகிழ்ச்சியை பகிர்ந்தால் பெருகும், துயரை பகிர்ந்தால் குறையும். சோரோடு ஆயினும் சொல்லி அழு என்பார்கள் அல்லவா? துயரத்தை தாங்கிக் கொள்ளும் மனங்கள் மனிதத்தின் முகவரிகள். சாதாரண உயிரினங்களுக்கும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் மனிதம் இருந்தால் எத்தனை ஆறுதல். இது முழுக்க உண்மைதானே. இன்பத்தை மட்டும் நம்ம பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதனுடைய துன்பத்திலும் நாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். அப்போதான் அவனுடைய துன்பம் படிப்படியாக குறையும். ஆனால் இந்த இடத்துல அவன் வசிப்பது ஒரு கானகத்தில், தன்னுடைய தாயை இழந்து அவன் துன்பப்படும் வேளையில் அந்த இயற்கையே அவனுடைய துன்பத்தில் பங்கு கொண்டு அவனுக்காக வருந்துகிறது அப்படின்ட்டு ரொம்ப அழகாக நம்மளுடைய பாடப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க. இப்போ கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி
இதில் யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, கிறிஸ்துவுக்கு முன்னர் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். இந்த யோவான் என்பவர் யார் அப்படின்னா, இப்போ யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த யூதர்கள் இறைச்செயலுக்கு மாறுபட்டு நடக்கும்போது அவர்களை திருத்தும் பொருட்டு இறைவனே மானுடனாக அவதரிப்பார் என்பதை அறிவிப்பதற்காக ஒரு அறிவிப்பாளனாக பூமிக்கு அவதரித்தவர் தான் யோவான். இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அருளப்பர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. வீரமாமுனிவர் தன்னோட காப்பியத்தில் இவர்கிட்ட பெயர் கருணையன். கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் ஒரு கானகத்தில் அவர் வாழ்ந்து வராரு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருடைய தாய் இறந்து போயிடார். தன்னோட தாய் இறந்த துக்கத்தை துன்பத்தில் இருக்கும் அவனுக்கு இயற்கையும் பங்கு கொண்டு ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் நமக்கு அழகாக காட்டுகின்றன. சரி, இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். எலிசபெத் அம்மையார் அடக்கம் கருணையனின் கண்ணீர். அவரோட தாயை அவர் அடக்கம் பண்ணுறாரு. கண்ணீரோடு தன் தாயை அவர் அடக்கம் செய்கிறார். அதுதான் இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. நான் இந்த பாடலை ஃபஸ்ட் படித்து காமிக்கிறேன். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று பூஞ்சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிரித்து என்று ஆக இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கநீர் பொழிந்தான் மீதே. அதாவது பூக்கையை குவித்து அப்படின்னா, பூக்கைனா இந்த இடத்துல மலர். அப்போ மலர் போன்ற தன்னுடைய கரங்களை குவித்து பூவே, இந்த இடத்துல பூவே அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பூமியாகிய தாயை, பூமி தாயை. சரியா, அடிக்கொடுத்து எழுதிக்கோங்க. பூவே அப்படின்றது இந்த இடத்துல பூக்களை குறிக்காது, பூமி தாயை குறிக்கும். பூமி தாயை புரிவோடு காக்கின்று அன்போடு என்ன சொல்கிறாரு, என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக அப்படின்ட்டு சொல்லி பூஞ்சேக்கையை பரப்பி குழியினுள் அழகிய மலர்களை அவன் பரப்புகின்றான். தன் தாயின் உடலை முட்கள் கூட குத்திவிடக்கூடாது என்பதற்காக பூக்களை மட்டும் அவன் பரப்புகின்றான். அதுதான் இங்கே சொல்கிறாரு, பூஞ்சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதனுள் அடக்கி வாழ்ந்த. அப்படின்னா, இந்த உலகில் செம்மையாக இருக்கக்கூடிய அறங்கள் அனைத்தையும் தன்னுள் பொதிந்து வைத்து தன்னை உடலில் அடக்கி வைத்து பயனுள்ள வாழ்க்கையை நடத்திய அன்னையின் உடலை. இந்த இடத்துல யாக்கை அப்படின்றதும் உடல், ஆக்கையை அப்படின்னு சொல்கிறதும் உடல் தான் குறிக்கும். சரியா, அப்போ ரெண்டுமே அடிக்கோட்டு எழுதிக்கோங்க. யாக்கை என்பது உடல் அல்ல, ஆக்கை என்பதும் இங்கு உடலை குறிக்கிறது. அப்போ தன் தாய் அறங்களை எல்லாம் தன்னுள் பொதிந்து வைத்து சிறப்பான ஒரு வாழ்க்கை நடத்தியிருக்கிறார் அப்படின்றத அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட தன்னுடைய அன்னையின் உடலை, ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கநீர் புரிந்தான் மீது. தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்கிறான். அப்படி அடக்கம் செய்யும்போது மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிகின்றான் அப்படின்னு சொல்கிறார். யார்? கருணையன் என்று சொல்லக்கூடிய யோவான். தன்னுடைய தாயை என்ன பண்ணுறான், அந்த மண் குழிக்குள்ள பூக்களை பரப்பி தன் தாய் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு சொல்கிறான்னா, அறங்களையெல்லாம் தன்னுள் அடக்கி ஒரு பயனுள்ள சிறப்பான வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தன் கண்ணீரையும் பூவையும் ஒரு சேர பொழிந்து தன் தாயை அவன் அடக்கம் செய்கிறான். சரியா, இது இந்த பாடலுடைய பொருள். அடுத்தது, வாய்மணியாக கூறும் வாய்மையே மழை நீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கி உள்குளிர வாழ்ந்தேன். தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கூழ் வாடி காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ. அதாவது அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, வாய்மணியாக கூறும் வாய்மையே மழை நீராகி. தன்னுடைய தாயின் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் எல்லாமே உண்மையான சொற்கள். வாய்மணியாக கூறும் வாய்மை, வாய்மை அப்படின்னா உண்மை. சரியா, அவனுடைய தாயின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த மணி போன்ற உண்மையான சொற்களை மழை நீராக நான் உட்கொண்டு தாய்மணியாக மார்பில் தயங்கி உள்குளிர வாழ்ந்தேன். என்னோட தாயின் மார்பிலே ஒரு மணி மாலையாக அசைந்து நான் உள்ளம் குளிர வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார்.
சரியா? இப்போ இது 4 வரியோட பாடல் பொருள் புரியுதா? அவர் எப்படி தன் தாய்கிட்ட இருந்து வாழ்ந்தார், எப்படி இன்பத்தோடு அவர் இருந்தார் அப்படின்னா, தன் தாயோட சொற்கள், வெளிப்படுகின்ற சொற்கள் யாவுமே உண்மைத்தன்மை வாய்ந்தது. அப்படிப்பட்ட உண்மையை மழைநீராக நான் என்ன பண்ணேன், இந்த சொற்களை நான் உட்கொண்டு வாழ்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் என் தாயின் மார்பில் அசைகின்ற அந்த அழகிய மணிமாலை போல நான் என் உள்ளம் குளிர வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கூழ் வாடி. இந்த இடத்துல தூய்மணி அப்படின்னு சொல்லப்படுறது மழைநீர். சரியா? இப்போ பயிர் செழித்து வளரணும் அப்படின்னா அதுக்கு மழைநீர் தேவை இல்லையா? ஆனால் அவர் வாடுகிறது எப்படி இருக்குன்னா, இளங்கூழ் வாடி. அந்த இளமையான அந்த பசும் பயிர்கள் மழை இல்லாமல் வாடுகின்றன. எப்படின்னா, காய்மணி ஆகும் முன்னர், அது முதிர்ந்து நெற்பயிராக ஆகும் முன்னரே இந்த தூய்மையான மழைத்துளிகள் இல்லாததால் அவை வாடி கிடந்தன. சரியா? அதுபோல அவை வாடி வருந்துவது போல காய்ந்தேன், நானும் அதுபோல என் தாயை இழந்து வாடுகின்றேன். எப்படி அந்த இளம் பயிரானது தூய்மையான மழைத்துளி இல்லாமல் வாடுகிறதோ, அதுபோல நானும் என் தாயை இழந்து இப்பொழுது வாடுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரியா? காய்மணி ஆகும் முன்னா அந்த நெற்பயிர் முற்றுவதற்கு முன்னாடியே. சரியா? அது இளம் பயிராக இருக்கும்போதே வாடி விடுகிறது. எதனால் அப்படின்னா, தூய்மையான மழைத்துளி இல்லாததால். சரியா? இவரும் என்ன பண்ணுறாரு, அந்த தாயை அது போல் வாடுகிறார். அதுதான் இவங்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல இளம் கூழ் அப்படின்னு சொல்கிறது இளம் பயிர். தயங்கி அப்படின்னா அசைந்து, காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன். சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாடல் படிக்கும் போது சொல்லும் பொருளும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கணும். மூன்றாவது பாடல், விரிந்தன கொம்பில் கொய்த வீயென உள்ளம் வாட எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புழை புண்போல் நோக பிரிந்தன புள்ளின் காணல் பெரிது அழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ. அதாவது விரிந்தன கொம்பில் கொய்த வீயென உள்ளம் வாட அப்படின்னா, பறந்து விரிந்த இந்த மரக்கிளையிலிருந்து கொய்த வீயென பறிக்கப்பட்ட அந்த மலரை போல என் உள்ளமானது வாடுகிறது அப்படின்னு சொல்கிறார். விரிந்தன கொம்புன்னா பறந்து விரிந்த, இந்த இடத்துல கொம்பு என்பது கிளை. சரியா? அப்போ அந்த பறந்து விரிந்த அந்த மரக்கிளைகளிலிருந்து பறிக்கப்பட்ட பூவென உள்ளம் வாட. இந்த பறிக்கப்பட்ட பூ எப்படி இருக்குன்னா, உதிரக்கூட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பூ. அப்படியே உதிர்ந்த பூ எப்படி இருக்குன்னா வாடி போயிடும் இல்லையா? அதுபோல் நானும் உள்ளம் வாடினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்தது, எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு அப்படின்னா, தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்ட அம்பினால், தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்ட அம்பினால் துளைக்கப்பட்டதால். இரும்புழை புண் போல் அப்படின்னா, இந்த அம்பின் நுனியை தீயும் இருக்குது, நஞ்சும் இருக்குது. அப்போ அந்த அம்பு உடலில் தைத்தா எப்படிப்பட்ட புண் ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி அந்த புண்ணின் வலியால் வருந்துவது போன்றது என் துயரம். எப்படி நஞ்சையும் தீயையும் ஒரு சேர கொண்ட அந்த அம்பு துளைத்தால் அந்த புண் எத்தகைய துயரத்தை தருமோ அதுபோல நான் துயரப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். எரிந்தன நுதி நச்சு, நச்சு என்பது நஞ்சு, நஞ்சுன்னா விடம். அம்புண்டு இரும்புழை புண் போல நோக, என் உள்ளமானது நோக. முதல்ல அவர் எப்படி வாடினாராம், பறிக்கப்பட்ட பூவை போல வாடினார். அடுத்தது, அம்பால் துளைக்கப்பட்ட இந்த துயரத்தை போன்ற துன்பத்தை நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பிரிந்தன புள்ளின் காணில் பெரிது அழுது இறங்கி தேங்க. அதாவது துணை, புல் அப்படின்றது பறவை. இந்த இடத்துல புல் அப்படின்றது பறவை. அப்போது துணையை பிரிந்த ஒரு பறவையை போல, கான் அப்படின்னா காடு, புல் என்பது பறவை, இதெல்லாம் நீங்கள் அடிக்கொண்டு எழுதிக்கோங்க. காணில் அப்படின்னா காட்டில். அப்போ ஒரு காட்டில் தன்னுடைய துணையை பிரிந்த பறவை போல நான் பெரிது அழுது, பெரிதும் அழுது இறங்கி வாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரியா? பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப. காட்டில்
துணையை பிரிந்த பறவையைப் போல நான் பெரிதும் அழுது இறங்கி வருந்துகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரியா? அடுத்தது, சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ. அதாவது வழுக்கக்கூடிய நிலம். இந்த இடத்துல அசும்பு என்பது நிலம். சரியா? அசும்பு என்பது என்ன? நிலம். அப்போ சரிந்த வழுக்கம் நிலத்திலே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பவன் போல் நான் ஆனேன். வழுக்கம் நிலத்திலே தனியாக விடப்பட்ட ஒரு மனிதனைப் போல, வழி தெரியாமல் தவிப்பவனைப் போல நான் இப்பொழுது வாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரிதா? அவர் எப்படி தான் வாடினா சொல்கிறாரு? பறிக்கப்பட்ட பூவை போல உள்ளம் வாடினேன், அம்பால் தைக்கப்பட்ட துயரத்தை நான் அடைந்தேன், பிரிந்து துணை இல்லாமல் பிரிந்து இருக்கக்கூடிய பறவையை போல நான் மனம் வாடினேன். அதே போல் வழுக்கு நிலத்தில் தனித்து விடப்பட்ட வழி தெரியாதவன் போல நான் இப்பொழுது இறங்கி அழுகின்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். புரியுதா? கொம்பு என்பது கிளை, புழை என்பது துளை, இரும்புடை அப்படின்னா துளைக்கிறது. கான் என்பது காடு, தேம்பு அப்படின்னா வாடை, அசும்பு என்பது நிலம். சரியா? அடுத்த பாடல், உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வின் ஒத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன், மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன், காணில் செல்வழி அறியேன் தாய் தன் கைமுறை அறிந்தேன், தாயும் கடிந்தனை தனித்து போனாள். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வுலகில் தாய் சுட்டி காட்டிய வழிகளை தவிர எந்த விதமான வழிகளையும் நான் அறிந்ததில்லை என்று கூறி அவர் வருத்தமடைகிறார். ஏன்னா அப்படிப்பட்ட துயரத்தில் என் தாய் என்னை விட்டு போனாலே என்று அவர் வருந்துகிறார். அதனால தான் சொல்கிறாரு, உய்முறை அறியேன். அதாவது உயிர் பிழைத்து வாழக்கூடிய வழிமுறைகளையும் நான் அறியவில்லை. ஓர்ந்த உணர்வின் ஒத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன். அதாவது உணர்வுகளுக்கு ஏற்ப என் உறுப்புகள் இயங்காத நிலையையும் என் உடல் போகும் போக்கினையும் நான் அறியவில்லை. சரியா? என் உணர்வுகளுக்கு ஏற்றவாறு என் உறுப்புகளும் இயங்கவில்லை, என் உடல் போன போக்கினையும் நான் அறியவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். மெய்தான் விரும்பிய உணவு தேட இவ்வுடல் தான் விரும்பிய உணவினை தேட செய்முறை அறியேன், செய்ய வேண்டிய வழியையும் நான் அறியேன். எப்படி உணவு தேடுவது, எப்படி இந்த கானகத்தில் வாழ்வது அப்படின்ற வழியையும் நான் அறியவில்லை. காணில் செல்வழி அறியேன், காட்டினால் செல்லக்கூடிய வழியையும் நான் அறியேன் அப்படின்னு சொல்கிறார். தாய் தன் கைமுறை அறிந்தேன், தாய் தன் கையினால் காட்டிய மொழிமுறைகளை மட்டும் நான் அறிந்தேன். அதாவது என் தாய் கையால் காட்டிய முறைகளை மட்டுமே நான் அறிந்தேன். தாயும் கடிந்தனை தனித்து போனாள், என்னுடைய தாயும் என்னை விலக்கி வைத்து தான் மட்டும் தனித்து போய் சேர்ந்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துன்பப்படுறார். இந்த பாடல் என்ன சொல்கிறாருன்னா, நான் உயிர் பிழைத்து வாழும் வழியையும் அறியேன். உய்முறை அப்படின்னா உயிர் பிழைத்து வாழக்கூடிய முறை. ஓர்ந்து உணர்வினத்து உறுப்பமில்லா மெய்முறை அறியேன். நான் கண்ட அறிவினுக்கு ஏற்ப என்னுடைய உறுப்புகள் இயங்குதல் இல்லாத என் உடலின் தன்மையையும் நான் அறியவில்லை. அதாவது உடலுக்கு வேண்டிய உணவினை தேடிக்கொள்ளும் வழிவகைகளையும் நான் அறியேன் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் காட்டில் செல்வதற்கான வழிகளையும் நான் அறியேன். கான் அப்படின்னா காடு. சரியா? அப்படி எந்த வழிகளையும் நான் அறியவில்லை. என் தாய் காட்டிய முறைகளை மட்டுமே நான் அறிவேன். அப்படிப்பட்ட தாயும் என்னை என்று தனித்து விலக்கி வைத்துவிட்டு அவள் மட்டும் தனியே சென்று விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுது புலம்புறார். அடுத்த பாடல் உங்களுக்கு மனப்பாட பாடல். அதனால் நீங்கள் இந்த மனப்பாட பாடலை பிழை இல்லாமல் படித்து பலமுறை எழுதி பார்க்கணும். சரியா? நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன் இசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணர் அணி சுனைகள் தோறும் உவமணி காணல் கொள்ளென்று ஒலித்து அழுவ போன்றே.
அதாவது அவன் வருத்தப்படுவதை பார்த்து இயற்கையே அவன் மீது இரக்கம் காட்டியதாக இந்த பாடலில் அவர் சொல்கிறார். அதாவது தன் தாய் இறந்ததும் கருணையன் அழுது புலம்புறார் இல்லையா, அப்படி அவர் அழுது புலம்பியதை கேட்ட மலர்கள், மரம், சுனை, வண்டு, பறவை என இயற்கை அழுததை அவர் அழகாக இங்கு கொடுத்திருக்கிறார். நவமணி வடக்கையில் போல் அப்படின்னா 9 வகையான மணிகள் பூட்டிய வடங்கள் போல. நவமணினா என்னது? 9 வகையான மணிகள், அதுதான் நவமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நவமணிகள் பதித்த வடக்கையில் மாலை அப்படின்னா மணி மாலைகளை போன்ற நல்ல அறங்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த நல்லற படலை பூட்டும். அதாவது நல்ல அறங்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையன். இதில் கருணையனை பற்றி சொல்கிறார். 9 வகையான மணிகள் பூட்டிய அந்த மணி மாலைகளைப் போல நல்ல அறங்களையே மாலைகளாக பூட்டும் தவமணி மார்பன், அதாவது தவத்தை அணிந்த மார்பை உடையவனாகிய கருணையன். சரியா? தன் இசைக்கு அப்படின்னா தன்னுடைய சோக இசைக்கு, அவன் அழுது புலம்புறான் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த சோக இசைக்கு இசைப்பாட துவமணி மரங்கள் தோறும். இந்த இடத்துல துவமணி அப்படின்னு சொல்கிறது தேன் போன்ற மலர்களை உடைய மரங்கள் தோறும். சரியா? தேன் போன்ற மலர்களை உடைய இந்த மரங்கள் தோறும் துணர் அணி சுனைகள் தோறும், மலர்கள் அணிந்த தடாகங்கள் தோறும். சுனைனா தடாகம், நீர் நிறைந்த இடம், அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா தடாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தடாகத்தில் மலர்கள் நிறைய மலர்ந்துருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட இந்த மலர்கள் அணிந்த தடாகங்கள் தோறும் உவமணி காணல். உவமணி அப்படின்னா வண்டுகள்லாம் இங்கே உவமணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாடும் பறவை வண்டுகள் கூட்டமாக சேர்ந்து ஒலித்து கொள் என்று ஒலித்து அழுவ போன்றே. அவை எல்லாமே கூட்டமாக சேர்ந்து ஒலிக்கின்றன. அந்த ஒலி எப்படி இருப்பது என்றால் அவனுக்காக அவை மனம் இறங்கி அழுவது போல தோன்றியது. சரியா? அப்போ அவனுக்காக மனம் இறங்கி அழுதது எது? துவமணி மரங்கள் தோறும், தேன் போன்ற மலர்களுடைய மரங்கள். துணர் அணி சுனைகள் தோறும், மலர்கள் அணிந்த தடாகங்கள். உவமணி காணம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் வண்டுகள், இவை எல்லாமே கூட்டமாக சேர்ந்து ஒன்றாக ஒலித்தது. அவையெல்லாம் ஒலித்தது அழுவது போல தோன்றியது. சரியா? நான் பாடல் பொருள் திரும்ப சொல்ல பாருங்க. நவமணிகள் பதித்த மணி மாலைகளை பிணித்தது போன்ற நல்ல அறங்களை எல்லாம் மாலையாக அணிந்திருக்கக்கூடிய கருணையன் புலம்பி கூறுகிறான். எப்படின்னா அவன் புலம்பி கூறியதை கேட்டு, இப்போ நம்ம பாடல்களை பார்த்தோம் இல்லையா, அவன் எப்படியெல்லாம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தான் சொல்லிட்டு, அப்படி அவன் புலம்பி கூறியதை கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போல தேன்மலர்கள் பூத்த மரங்கள், மனம் வீசும் இந்த மலர்கள், மலர்ந்த சுனையில் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அந்த காட்டில் அழுவது போல கூச்சலிட்டன அப்படின்றத இந்த பாடல் அவர் சொல்கிறார். சரியா? இந்த இடத்துல நவமணி அப்படின்னு சொல்கிறது 9 வகையான மணிகள். என்னென்ன அந்த 9 வகையான மணிகள் அப்படின்னா வைரம், மரகதம், நீலம், கோமேதகம், பவளம், மாணிக்கம், முத்து, புட்பராகம், வைடூரியம், இதான் என்ன சொல்லுவாங்கன்னா நவமணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சுனை அப்படின்றது ஊற்று. கான் அப்படின்னா காடு, அசும்பு என்பது நிலம், புல் என்பது பறவை. சரியா? ஸோ இந்த பாடலை நீங்கள் திரும்ப படித்து பாருங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள், விடையே இல்லாமல் எழுத பாருங்கள். நான் மனப்பாட பாடல்னு சொல்கிறத மறுபடியும் ஒருத்தர படிக்கிறேன். நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன் இசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணர் அணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொள்ளென்று ஒலித்து அழுவ போன்று. சரியா? உவமணி அப்படின்னா மலர்கள், படலை அப்படின்னா மாலை, துணர் என்பது மலர்கள்.
இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பாருங்கள். காக்கென்று அப்படின்றது காக்க வென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். இந்த இடத்துல காக்கென்று அப்படின்னா காக்க வேண்டும் என்று அது வரும். அந்த இடத்துல இது விகாரமாக இருக்கிறதுனால அது தொகுத்தல் விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணீர் அப்படின்றது கண்ணீர் என்ற பொருள். இதில் இடையில அந்த இன் என்ற எழுத்து இல்லை, அதனால் இது விடைக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காய்மணி, உய்முறை, செய்முறை என்பது வினைத்தொகைகள். ஏன்னா 3 காலத்தையுமே அது மறைந்து வருவதால் அது வினைத்தொகைகள். மெய்முறை என்பது வேற்றுமை தொகை. கைமுறை என்பது 3ஆம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. சரியா? அடுத்தது பகுபத உருவிலக்கணம் பாருங்க. அரியேன். அரியேன் என்பதை எப்படி பிரிக்கணும்னா அரி, இந்த ஏ ஈ கூட்டல் ஆண் பிரிக்கணும். ஏன்னா அரியேன் என்பது அறியவில்லை என்ற பொருள் பெறும். இப்போ அரி என்பது பகுதி, ஈ என்பது சந்தி, ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, புணர்ந்து கெட்டது. ஏன்னா இந்த இடத்துல எதிர்மறை இடைநிலை வந்திருக்குது, ஆனால் அது இந்த இடத்துல வெளிப்படையாக வரல. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்ற விகுதி. அறியேன் அப்படின்னா நான் அறியவில்லை என்று தன்னை குறிப்பதால் அது தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்து இந்த ஒலித்து என்பதை ஒளி, இந்த மெய்யெழுத்தை நீங்கள் அப்படியே பிரிச்சுக்கணும். அடுத்திருக்கக்கூடிய தூ இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கணும். இப்போ ஒளி பகுதி, இத்து சந்தி, இத் என்பது இறந்த கால இடைநிலை, ஊ என்பது வினையற்ற விகுதி. அடுத்தில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா பாருங்கள். இந்த குருவினா அடிக்கடி உங்களுக்கு தேர்வுகளை கேட்கக்கூடிய ஒரு வினா. சரியா? காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்தியாது. அதாவது மழைநீர் காணாத அந்த இளம் பயிர் போல நான் வாடினேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கருத்தை நீங்கள் இங்கே எழுதணும். அடுத்தது சிறுவினா. எவையெல்லாம் அறியேன். இப்போ கடைசியாக நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு படி ஒரு பாடல். உயிர் பிழைத்து வாழக்கூடிய முறையை நான் அறியவில்லை, என் உறுப்புகள் இயங்கவில்லை, என் உடல் போன போக்கினை அறியவில்லை, அதே போல் இந்த உடல் நான் விரும்பிய உணவை தேட செய்ய வேண்டிய முறையையும் நான் அறியவில்லை, காற்றில் செல்லும் வழியையும் நான் அறியவில்லை. சரியா? என் தாய் காட்டிய மொழிமுறை மட்டுமே நான் அறிந்தேன் அப்படின்னு அவர் சொல்வார் இல்லையா, அதை நீங்கள் இங்கே எழுதணும். ரொம்ப எளிமையான வினாவிடைகள் தான். நீங்கள் இதுக்காக ஒரு நேரம் ஒதுக்க வேண்டாம். இந்த காணொலியை பார்க்கும்போது நீங்கள் இதற்கான வினாவிடைகளை இங்கே படிச்சிருக்கணும். சரியா? அடுத்தது கருணையின் தாய் மறைவிற்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உண்மைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. இந்த பாடலில் அவன் எப்படி தன்னோட தாயை அடக்கம் செய்தான் அப்படின்றத இந்த பாடலில் கொடுத்துருப்பாரு. அது எல்லா கருத்தையும் நீங்கள் இதில் எழுதணும். அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.